தேனி பெரியகுளம் அரசு மதுபான கடையில் பல்லி விழுந்த மதுவை அருந்திய இருவர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேனி திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் அரசு டாஸ்மாக் மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த கடையில் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த முனியாண்டி மற்றும் ஆதீஸ்வரன் ஆகியோரும் மது அருந்தியுள்ளனர். அவர்கள் அருந்திய மது பாட்டிலில் அழுகிய பல்லி கிடந்துள்ளது. அதை பார்த்த முனியாண்டி அங்கேயே மயங்கி விழுந்தார். அவரை தொடர்ந்து ஆதீஸ்வரனும் மயக்கமானார். இதுகுறித்து அங்கிருந்தவர்கள் ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளித்து கவலைக்கிடமான நிலையில் இருந்த இருவரையும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக்ல காலையில மதுரந்து வந்த ஒரு தொழிலாளி பள்ளி விழுந்த சரக சாப்பிட்டு இன்னைக்கு வாந்தி பேந்தி ஆகி உயிருக்கு போராடக்கூடிய நிலையில ஆஸ்பத்திரியில சிகிச்சைக்கு அனுமதிச்சிருக்கான். இங்க கேட்டா எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, அரசு விக்குது, நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏன் பேசுறாங்க. இந்த இடத்துக்கு தாசில்தாரோ சம்பந்தப்பட்ட அதிகாரியும் இன்னும் வரல. இதே போக்கு நீடித்தால் மிகப்பெரிய போராட்டமும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். பல்லி விழுந்த மதுவை அருந்திய இருவருக்கும் பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.